சமூக நீதித்துறை அமைச்சராக பதவியேற்ற பிறகு அல்லது பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு மாவட்டங்களும் குறிப்பாக வந்து துறை சார்ந்து ஹாஸ்டல்ஸு, ஸ்கூல்ஸு, ஏடி வெல்ஃபேர் ஸ்கூல், விடுதிகள் இதில் வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருந்தோம். ஈரோடு சத்தியமங்கலம் மலைப்பகுதியில் அங்கே இருக்கிற பழங்குடியினருக்கான பிரச்சனைகளை ஆய்வு செஞ்சோம். பொழுது நேற்றைக்கு வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவருடைய பொற்காரங்களால் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற அலுவலகம் நேற்றைக்கு திறக்கப்பட்டது. நான் தேர்தல் பரப்புரையிலே நான் முதலில் வந்து வெற்றி பெற்றவுடன் முதலில் செய்யக்கூடிய வாக்குறுதி அப்படின்னா, நீண்ட காலமாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பூட்டி கிடந்து மக்களுக்கு பயனற்று கிடக்கின்ற அந்த கட்டடத்தை நான் திறப்பேன் தான் நான் வந்து வாக்குறுதி கொடுத்தேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த கட்டடத்தை காட்டி தான், நேரடியாக அலுவலகத்தை காட்டி தான் நம்ம வந்து வாக்குறுதி கொடுத்தோம். நான் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் நேற்றைக்கு சட்டமன்ற அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கின்றது. இனி இந்த தொகுதியில் இருக்கிற பூட்டி கிடக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் திறக்கப்படும். என்னென்ன தேவைகளோ அதை நாங்கள் செய்வோம். நான் கள்ளக்குறிச்சிக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்தாலும் திண்டிவனத்தில் நான் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த தொகுதியை ஏற்கனவே நான் சொன்னேன், இனி திண்டி வனம் அல்ல திண்டி வளம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கட்டாயம் இந்த தொகுதியை திண்டி வளமாக்கக்கூடிய வகையில் கொண்டு போவோம். இந்த தொகுதி வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தொகுதியாக எல்லா மக்களுக்கும், எனக்கு ஓட்டு போட்டவர்கள் ஓட்டு போடாதவர்கள்லாம் பாகுபாடு இல்லை, இந்த கட்சி அந்த கட்சி அப்படிங்கிற பாகுபாடுலாம் இல்லை. எல்லா கட்சிக்கும் எல்லா மக்களுக்குமான அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக நான் வந்து இந்த தொகுதியில் செயல்படுறேன். இந்த தொகுதிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் அதுதான் வந்து எங்களுடைய பார்வை. கடந்த காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் அதை நோக்கி தான் நாங்கள் வந்து செயல்பட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு அதிகாரத்திற்கு, ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகும் அதை நோக்கி தான் நாங்கள் வந்து நகர்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு காலையில் திண்டிவனத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனை, மரக்காணத்தில் இருக்கிற மருத்துவமனை ஆய்வு செஞ்சு இந்த 2 மருத்துவமனைக்கும் இன்னைக்கு மருத்துவர்கள் நிறையா வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. தேவையானவற்றை சொல்றாங்க. இன்னும் நிறையா வந்து செய்ய வேண்டியிருக்கு. செவிலியர்களுடைய பற்றாக்குறை சொல்றாங்க. இதற்கான டெக்னிக்கலான உபகரணங்கள் தேவைப்படும் சொல்லி சொல்றாங்க. கட்டடங்கள் வந்து அதுக்கான வந்து தேவையை சொல்றாங்க. அதனால் அதையெல்லாம் நான் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை நான் பேசி இதை வந்து விரைவில் இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அதை செய்வதற்காக ஆய்வு செய்ய வந்திருக்கின்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லி கோரிக்கை வந்து அதிகமாக இருக்கு. தமிழக அரசு முடிவு என்ன? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. எங்களுடைய கோரிக்கையும் அதுதான். இந்த அமைச்சரவை கூட்டத்திலே நான் வந்து அது குறித்து பேசுவதற்காக குறிப்பு எடுத்துட்டு போயிருந்தோம். அது தனியாக துறை சார்ந்து பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது கட்டாயம் நான் இது குறித்து முதல்வர் அவர்களிடம் பேசுவோம். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக முக்கியமானது. அதில் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கணக்கெடுப்பு அதை விட ரொம்ப முக்கியமானது. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு ஒட்டுமொத்தமாக தேவை. ஏற்கனவே எங்களுடைய துறை சார்ந்த ஆதிராவர் மற்றும் பழங்குடியினர் துறை சார்பாக பழங்குடியினர் மக்களுடைய சோசியோ எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அந்த சர்வே எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அவருடைய சமூக பொருளாதார கணக்கெடுப்பு அதை வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதே கணக்கெடுப்பை ஆதிராவிடர் மக்களுக்கும் அந்த சமூகத்துக்கும் எடுக்கணும், தலித்துகளுக்கும் எடுக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய பார்வை. அந்த அடிப்படையில் இதை நாங்கள் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். கட்டாயம் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை. இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப மிக முக்கியமான சமூக நீதி பேசக்கூடிய மாநிலம் என்றால் அந்த சமூக நீதியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம். இது குறித்து கட்டாயம் வந்து நாங்கள் வந்து பேசுவோம். அதிமுக வந்து தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ஏற்கனவே எங்களுடைய தலைவர் அவர்களே பலமுறை சொல்லியிருக்கிறாரு. தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுடைய நிலைமை அப்படிங்கிறது பரிதாபகரமா மாறும். பாஜகவினுடைய திட்டம் அல்லது அவருடைய செயல் திட்டம், அவர்களுடைய இலக்கு என்பது மாநிலத்தில் வலிமையா இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை கலைப்பது, சிதைப்பது. இதுதான் அவங்களுடைய இலக்கு. அதை நோக்கி தான் அவங்க வந்து நகர்த்துறாங்க. இது எல்லாமே வந்து பாஜகவினுடைய ஒரு மறைமுக செயல் திட்டம் தான். ஏற்கனவே நாங்கள் எங்கள் தலைவர் சொன்னதை இன்னைக்கு நடந்திருக்கு. அதிமுக வலிமையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய ஆசை, விருப்பம். ஏன்னா மாநில உரிமையை பேசக்கூடிய ஒரு பேர் இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்,
ஜெயலலிதா அம்மையார் இவர்கள் வந்து கட்டி காத்த சமூக நீதி இயக்கம் தான் அது. ஆனால் இன்றைக்கு வந்து சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்து அந்த இயக்கம் இன்றைக்கு வந்து இவ்வளவு மோசமாக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு வந்து நிர்கதியா இருக்கிறாங்க, எங்க போறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் நட்டாற்றில் விட்டு விட்டு தலைவர்கள் எல்லாம் வந்து அவருடைய சந்தர்ப்பவாதத்திற்கு, அவர்களுடைய பிழைப்புவாதத்திற்கு அவர்கள் போகிறார்கள். அந்த சமூக நீதியை கட்டி காக்கக்கூடிய இயக்கத்தை வந்து அப்படியே விட்டுட்டு போறாங்க. அப்படிங்கிறது பாஜகவோடு சேர்ந்ததற்கான தண்டனையாக நான் வந்து பாக்குறேன். மிக விரைவில் பட்ஜெட் வந்து தொடங்க இருக்கு சார். அதெல்லாம் திட்டம் தொகைகள் வந்து திட்டம் வச்சிருக்கீங்களா? இல்லை, நான் எங்க துறை சார்ந்து எங்களுடைய அதிகாரிகளோடு நாங்கள் கலந்து பேசியிருக்கிறோம். கடந்த முறை இந்த துறைக்கு, சமூக நீதி துறைக்கு, குறிப்பாக வந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான அந்த மக்களுக்கு கடந்த முறை வழங்கப்பட்ட அந்த பட்ஜெட்டை விட கூடுதல் பட்ஜெட் நாங்கள் கேட்குறோம். வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து அம்பேத்கருடைய அயலக ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீமுக்கு வந்து 36 லட்சம் வந்து ஒரு மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அது நம்ம கூடுதலாக வந்து கேட்குறோம். ஏற்கனவே அரசு வந்து அவருடைய, அதாவது வந்து தாவேகா மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையில் வந்து தாட்கோ கடன் ரத்துன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நேற்றைக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்திலையும் அவர் கொடுத்த அந்த மிக முக்கியமான செயல் திட்டம், 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்திலையும் தாட்கோ கடன் ரத்து அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அது குறித்து நாங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் எவையெல்லாம் இந்த மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, கடந்த காலங்களில் எதெல்லாம் வந்து ஏற்றடி செய்யப்பட்டதோ, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது வந்து குறைக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் 2 மடங்காக 3 மடங்காக டபுளா அடிப்போம் சொல்றது போல நாங்கள் டபுளா வந்து அதை வந்து வாங்கி அதை வந்து நாங்கள் வந்து கொடுப்போம். கடன் தரத்துல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் வந்து அதிகமா லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயம் வந்து அதிகப்படியாக நடக்குது. குறிப்பா தாட்கோல இருந்து தொழில் முனைவருக்காக வராங்க அதிகாரிகள், ஆனா அவங்களுக்கான குறிப்பிட்ட அந்த தொகையை தரதில்லை, அதுல கமிஷன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை? அது இடைத்தரகர்கள் இடையில வந்து அதை ஏதோ செய்யறாங்க. அதுக்கும் வந்து தாட்கோ நிறுவனத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நேரடியாக அந்த முறையான மனு கொடுத்து வாங்கி பண்றவங்களுக்கான கிடைக்குது. நீங்க சொல்ற குற்றச்சாட்டுல ரொம்ப முக்கியமானது, தாட்கோக்கு விண்ணப்பம் செய்கிறவர்களுக்கான அந்த கடன் வசதி அப்படிங்கிறது எளிதாக கிடைப்பதில்லை. அது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. இங்க வந்து ஒத்துக்கிட்டாலும் பேங்க் அதை வந்து ஒத்துக்க மாட்டுது. பேங்க் இழுத்தடிக்குது அல்லது வந்து கொடுக்க விடாம செய்யறாங்க. இதை வந்து எப்படி வந்து எளிதா வந்து லோன் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அதிகாரியோட அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி, கடந்த முறை மாதிரி இல்லாம தாட்கோ கடன் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து யாராருக்கோ கடன் பெரிய அளவில் தர்றாங்க. இது வந்து குறைந்தபட்ச கடன்ல இந்த கடனை வந்து எப்படி பெறுவது அப்படிங்கிறத வந்து எளிதாக பெறுவது. நீங்க வந்து எந்த சிரமம் இல்லை, நீங்க அப்ளிகேஷன் போட்டால் உங்களுக்கு வந்து கிடைக்கிற அளவுக்கு அதை செய்வதற்கான ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் வந்து வகுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த துறை சிறப்பாக செயல்படும். அந்த செயல்படுற வரை நான் வந்து விட மாட்டேன். நான் இல்லை, இதுவரை வந்து பாஜகவினுடைய மாநில செயலாளராக பணியாற்றினார். அதற்கு பிறகு அந்த கட்சிக்கு மாநில செயலாளராக நயனார் நாகேந்திரன் போடப்பட்டார். அதற்கு பிறகு அவர் அந்த கட்சிக்குள் ஓரங்கட்டப்பட்டார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கும் வரை பாஜகவினுடைய செயல் திட்டங்களை, பாஜகவினுடைய மறைமுக செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய மத வன்ம பேச்சுக்களையும் மதவெறியையும் சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் மீதான வெறுப்பையும் கக்கி வந்தார். குறிப்பாக மைக்கேல்பட்டி லாவண்யா அந்த மரணத்தில் அவர் அதில் உண்மைக்கு மாறாக வெளிப்படையாக கிறிஸ்தவ மத வெறுப்பை வந்து கக்கி வந்தார். அதில் வந்து கட்டாய மதமாற்றம் நடைபெற்றது என்று மைக்கேல்பட்டியில் இருக்க அந்த சிறுபான்மை பள்ளிக்கு எதிராக, குறிப்பாக அங்கு இருக்கின்ற அருட் சகோதரிகளுக்கு எதிராக, கிறிஸ்தவ பிற மக்களுக்கு எதிராக ஒரு நஞ்சை கக்கியவர் அண்ணாமலை அவர்கள். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது அவர் சொல்லிய குற்றச்சாட்டுக்கு மாறாக இருந்தது. லாவண்யா கட்டாய மதமாற்றத்தின் மூலமாக அந்த நெருக்கடியில் அவர் வந்து மரணிக்கவில்லை, அப்படி அவர் வந்து தற்கொலை செய்து கொள்ளவில்லை, பூச்சி மருந்து குடிக்கவில்லை, அவர் குடும்பத்தில் இருக்கின்ற நெருக்கடி என்று நீதிமன்றம் வழிகாட்டியது. அதற்கப்புறமும் கூட அவர் அந்த கருத்துக்கு வருத்தம் தெரிவிக்கவில்லை அல்லது அது குறித்து விளக்கம் கொடுக்கவில்லை. இன்றைக்கும் அவருடைய எக்ஸ் பேஜில், அவருடைய அந்த ட்விட்டர் பேஜில்
லாவண்யாவுடைய வழக்கு தொடர்பான அவர் போட்ட வீடியோ இன்னமும் இருக்கிறது. அப்படி மத வெறுப்பை, சனாதன இருப்பை அவர் கட்டமைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து வந்தவர் அண்ணாமலை அவர்கள். கட்சிக்குள் அவருக்கு இருக்கின்ற பாகுபாடு அல்லது கட்சிக்குள் அவரை ஓரங்கட்டுகின்ற சூழலில் பாஜகவினுடைய மாநில தலைவர்கள், குறிப்பாக பெங்களூரில் இருக்கின்ற ஒரு தலைவர், டெல்லியில் இருக்கின்ற அமித்ஷா போன்றவர்கள், மோடி போன்றவர்கள் ஆதரவோடு, அனுசரணையோடு, அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் அவர் இயக்கத்தை, கட்சியை கட்டமைக்க போகிறார், இருக்க போகிறார். அது அவர் இன்னொரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு வரல. அது வடிவேலு சொல்றது போல அது கொண்டையை மறைக்காம தான் வர்றாரு. அவர் மறு வச்சுட்டு வந்தா அவரு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. மாறு இடத்துல வந்துட்ட மாதிரி அவர் கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. கடந்த காலங்களில் பாஜகவினுடைய செயல் திட்டமும் அதுதான். 1998 இருந்து 2001 வரை குஜராத்ல முதல்வராக இருந்தவர் கேசுபாய் பட்டேல். அவருக்கும் நம்முடைய மோடி போன்றவர்களுக்கும் ஏற்பட்ட முரண்பாடு. அதுல இருந்து அவர் அந்த பாஜகவிலிருந்து விலகி, பாஜகவினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கேசுபாய் பட்டேல். ஆனால் பாஜகவிலிருந்து அங்க முரண்பட்டு அவர் வெளியே வர்றாரு. வெளியில அவர் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சிக்கு பேரு குஜராத் பரிவர்த்தன் பார்ட்டி, அவருடைய கட்சிக்கு பேரு. ஆனா 2014 பாஜக ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த கட்சியை கலைச்சிட்டு பாஜகவோடு இணைஞ்சிடுறாரு. அதுவரை அவருடைய சனாதன கருத்துக்கள், அதுவரை அவர் வெளிப்படையா என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தார். அதே போல உமா பாரதி தெரியும், பாபர் மசூதி இடிப்புலக குற்றச்சாட்டை அவர் மீது சுமத்தப்பட்டது. அவர் தான் இடிச்சாங்க, மேலே ஏறி இடிச்சாரு, அத்வானியோடு சேர்ந்து இடிச்சாரு. ஆனால் அந்த முரண்பாடுகளில் இருந்து பெரிய லெவல்ல பாஜகவுக்கும் அவங்களுக்கும், பாஜக தலைவருக்கும் அவருக்குமான முரண்பாடு இருந்தது. அவர் வெளியேறாரு. வெளியேறி அவர் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சிக்கு பேரு பாரதிய ஜனசக்தி பார்ட்டி. ஆனா பாஜகன்னு வரும், அது பிஜேபின்னு வரும். அந்த அடிப்படையில் பண்ணாங்க. சனாதன கருத்துக்களுக்காகத்தான் அவர் புதிய கட்சி ஆரம்பிச்சாரு. அவருக்கும் தலைமை, பாஜக தலைமை பெரிய அளவுல ஆதரவு இருந்தது. 2014 அந்த அமைப்பை பாஜகவோடு இணைத்து கொண்டு அவர் மத்திய அமைச்சராக மாறியவர். அவங்களுக்கு அது ஒண்ணு. எடியூரப்பா தெரியும், எடியூரப்பா பாஜகவுடைய முதலமைச்சராக இருந்தார், கர்நாடகா முதலமைச்சராக இருந்தார். பாஜக தலைமையில் ஏற்பட்ட முரண்பாடு அல்லது அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அந்த ஊழல் குற்றச்சாட்டின் மூலமாக பதவி விலகி அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சாரு. கர்நாடகா ஜனதா பக்சான்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த கட்சியை திருப்பி பாஜகவோடு இணைத்திருந்தாரு. அதே போலதான் உத்தரப்பிரதேசத்துல கல்யாண் சிங், அவரும் பாஜகல இருந்தவர். அவரும் வெளியேறி முரண்பட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு திருப்பி அவர் பாஜகவோடு இணைந்தார். இது எல்லாமே பாஜகவினுடைய செயல் திட்டங்கள் தான். பாஜகவின் முகத்தோடு தமிழ்நாட்டில் வந்தால் இங்க எதுவும் எடுபடாது. நீ என்ன மாறுவேடம் போட்டு வந்தாலும் பாஜகவினுடைய முகத்தை தமிழ்நாட்டு மக்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். பாஜக ஒரு சமூக நீதிக்கு எதிரான கட்சி, பாஜக மதவெறிப்பை விதைக்கின்ற கட்சி, பாஜக சனாதனத்தை நிலைநிறுத்தக்கூடிய கட்சி, பாஜக மனித குலத்துக்கு விரோதமான கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதுதான் இந்த தேர்தலில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடம். அதனால அந்த பாடத்திலிருந்து படிப்பினை பெற்றுக்கொண்டு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் மாறுவேடம் போட்டு இன்னொரு கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்றாரு. அது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய தலைமையால் அங்கீகரிக்கப்பட்ட, ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு கட்சியாகத்தான் இருக்க போகிறது. அது முற்றிலும் வேறுபட்ட கட்சியில பாஜகவினுடைய இன்னொரு முகம்தான் அண்ணாமலை அழைக்கக்கூடிய கட்சி. அதனால தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பல்வேறு வடிவங்களில் வருவார்கள், ஆனால் கொண்டையை மறைக்க முடியாது.